ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பூவேடியப்பன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ட்ரேடிங்னா ஆக்சுவலாக என்னன்ட்டு பிகினர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டோம். இப்போ வந்து ட்ரேடிங்க்கு உள்ள பிகினர்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, ஆக்சுவலாக நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ட்ரேடிங்குள்ள வந்த உடனே வரது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நான் ட்ரேடிங்க்கு வந்து எனக்கு எப்படி தெரியும்னா ரேண்டமா இன்ஸ்டாலயோ, யூடியூப்லயோ நான் பார்த்துட்டு இருக்கும்போது, எனக்கு இந்த மாரி ஆட்ஸ் வந்துச்சு. ப்ரமோஷனல் ஆட்ஸ். இந்த மாரி ட்ரேடிங் பண்ணா அமௌண்ட் வரும். அப்படின்ட்டு வந்துச்சு. ஸோ நானும் ரேண்டமா வந்து சும்மா உள்ள போய் பார்த்தேன். 4, 5 வீடியோஸ் பார்த்தேன். அவ்வளோதான் நானும் ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ஒரே டைம்ல 10 பேரோட வீடியோ பார்த்தேன். ஒரே டைம்ல 10 பேரோட வீடியோ பார்த்தா, 10 பேரும் லைக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி போடுறாங்க. நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவேன். அந்த 10 பேரும் தனித்தனியா யூஸ் பண்றது நான் எல்லாத்தையுமே போட்டு, நான் ஒர்க் ஆகுதான்னு ட்ரை பண்ணுவேன். ஒர்க் ஆவல. ஆனா எனக்கு அப்போ புரியல. ஏன் ஒர்க் ஆவல? ஏன் ஒர்க் ஆகலன்னு கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷத்துக்கு மேல ஓடிடுச்சு எனக்கு. அதுலயே ஓடிடுச்சு. ஸ்ட்ராட்டஜி என்னன்ட்டு ஸ்ட்ராட்டஜியா இல்ல அது என்ன எட்ஜ்ன்ட்டு கண்டுபிடிக்கவே எனக்கு 1 இயர் ஓடிடுச்சு. அந்த தப்பு நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா, நான் அந்த மாரி பார்த்துட்டு ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாருன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொருத்தர் வந்து இண்டிகேட்டர்ஸ் வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. அதுவே போதும். அதுவே பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரி பெஸ்ட்டா உங்களுக்கு செட்டப் குடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து எல்லாமே ரைட்டு தான். அவங்கவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அது அது ரைட்டு. நீங்க எல்லாத்தையும் போட்டு ஒரே நேரத்துல குழப்பிக்க கூடாது. ஏதாச்சும் ஒண்ண ஃபாலோ பண்ணணும். அதுதான் நம்ம பண்ற மெயின் தப்பு. செகண்ட் மிஸ்டேக் வந்து என்னன்னா, லைக் நான் வந்து சார்ட்ட ஓப்பன் பண்ணாலே ட்ரேட் எடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா பிகினர்ஸ் பண்ற மிஸ்டேக் வந்து நம்ம மார்க்கெட்குள்ள வந்த உடனே ஒரு ட்ரேடிங்க்குன்னு உள்ள வந்தா பிகினர்ஸ் வந்து என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஈஸியா ப்ராஃபிட்ஸ் பண்ணிடலாம். ஈஸியா ப்ராஃபிட்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் ஒரு ட்ரேடிங்கே வந்து ஈஸி ப்ராஃபிட், ஈஸி மனி அப்படின்னு நெனைச்சுட்டு இருக்காங்க. தட் இஸ் த ராங் திங். பிகாஸ் ஒரு இன்ஜினியரிங் படிச்சு 4 வருஷம் படிச்சு 30,000, 40,000, 50,000 ரூபாய்க்கு சேலரிக்கு போறீங்க. அப்படின்னா, வெறும் 30,000, 40,000 சேலரிக்கு 4 வருஷம் டிமாண்ட் இருக்கும்போது, லைக் ட்ரேடிங்க்கெல்லாம் இப்ப எத்தன வருஷம் தேவைப்படும்? ஆக்சுவலா பேசிக்காவே எத்தன வருஷம் தேவைப்படும் சொல்லுங்க? அது புரியணுமா இல்லையா? அப்புறம் வந்த உடனே நீங்க அமௌண்ட் எடுக்கணும், ப்ராஃபிட் பண்ணணும்னு நெனச்சா அது நடக்குமா? இல்லல்ல. ஸோ தட் இஸ் த கான்செப்ட். எடுத்த உடனே வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்குள்ள இருங்க. உங்களோட கேப்பிட்டல புரொடெக்ட் பண்ணணும். சர்வைவ் பண்ணணும். ஏன்னா, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வில் ஆல்வேஸ் லுக் ஃபர்ஸ்ட் டு புரொடெக்ட் தேர் கேப்பிட்டல், நாட் டு லுக் ப்ராஃபிட்ஸ். நீங்க வந்து கேப்பிட்டல புரொடெக்ட் பண்ணி டிசிப்ளின்டா இருந்தா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து இட் வில் பி பிரிண்டட். பட் பிகினர்ஸ் பண்ற மிஸ்டேக் அதுதான். இன்ஸ்டெட் ஆஃப் புரொடெக்டிங் கேப்பிட்டல், தே வில் லுக் டு மேக் ப்ராஃபிட்ஸ். அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து லாஸா மாறும். லாஸ் வந்து அக்கவுண்ட்ட ப்ளோ பண்ணிடும். இதுதான் வந்து ப்ராசஸ். தென் the third mistake that I'm doing that when I was starting was like அந்த ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாது. எமோஷனல்ஸ் லைக் கிரீடு, ஃபியர். அதான் கிரீட்னா அதிகமா ஆசைப்படுறது. நீங்க ஒரு லிமிட் செட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன் ஆசைப்படுறீங்க ரொம்ப? சொல்லுங்க. இப்ப நாளைக்கு ரூ. 1000 வேலை செய்றீங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு ரூ. 1000 வேலை செய்றேன்னும் போது, ட்ரேட் பண்ணா உங்களுக்கு 100 பண்றீங்க ஒரு நாளைக்கு. ஈஸியா மினிமம் $100 பண்றீங்கன்னா, தட் இஸ் வாட் 10,000 ரைட்? ஒரு நாளைக்கு ரூ. 1000க்கு நீ 7 மணி நேரம் உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஒரு 10,000 ஒரு 2 ஹவர்ஸ்ல கிடைச்சா சும்மா உட்கார மாட்டியா? நீ இன்னும் ஒண்ணு லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லன்னா எக்ஸ்ட்ரா கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கரெக்ட்டா? எக்ஸ்ட்ரா கெயின் பண்ணா பேராசை. ஒரு நாளைக்கு ரூ. 10,000 யாருங்க குடுக்குறா? சொல்லுங்க. ஸோ அந்த கிரீட் ஆசைப்படாதீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. ஏன்னா அந்த கிரீட் தான் வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ கொல்லுனா இப்ப கொல்லாது. நீங்க வந்து ட்ரேட் எடுத்து லாஸ் ஆனா அதுக்கப்புறம் உங்களோட கான்ஃபிடன்ஸ கொன்றும். பிளஸ் உங்க அக்கவுண்ட் ப்ளோ ஆயிடும். பிளஸ் நீங்க பின்னாடி வந்து ரிக்ரெட் பண்ணுவீங்க. அமைதியா இருந்திருக்கலாம் அப்பவே அப்டின்ட்டு. ஸோ அந்த ரிக்ரெட் தேவையில்ல. நீங்க ஃபர்ஸ்ட் எப்போ உங்களுக்கு பேசிக் எலிஜிபிள், மினிமம் ரிக்வயர்மென்ட் அப்படி இருக்கோ அதோட நிறுத்திக்கோங்க. லைக் வி நீட் டூ ஸ்டெப் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம கால் எடுத்து வைக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் மேல போறத பத்தி யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளும் வந்து அந்த பாத்துல போணும் மேல. ஒரு ஒரு ஸ்டெப்பா தான் முடியும். எடுத்த உடனே முடியாதுல்ல. செகண்ட் ஃபியர். ஓகேவா?
ஃபியர்னா பயப்படாதீங்க. எந்த ஒரு ட்ரேட எடுக்கவும் வந்து பயப்படக்கூடாது. இது வந்து லைக் உங்களோட 2ண்ட் ஸ்டேஜ்ல வரும் எனக்கு தெரிஞ்சு. 1 ஸ்டேஜ் வந்து நீங்க ப்ராஃபிட்ஸ் பண்ணுவீங்க. 2ண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபியர். பயம் வந்துரும் உங்களுக்கு ட்ரேட் எடுக்க. ஆர் லைக் ஒரு ட்ரேட்ல எடுத்தீங்கன்னா சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிடுவீங்க. எங்க ட்ரேட் ஒரு வேளை ரிவர்ஸ் ஆயிடுமோ அப்படின்ட்டு சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இல்ல பயத்துல எஸ்எல்ல மாத்தி வச்சுட்டே இருப்பீங்க. இந்த மாரி பயப்படாதீங்க. ட்ரேட்னா ஒரு எமோஷன்லெஸ்ஸா இருக்கணும். ஏன்னா நீங்க முன்னாடியே வந்து பிரெடிக்ட் பண்ணி தான் எஸ்எல், டிபி, என்ட்ரி மாடல் எல்லாமே வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு மாத்துறீங்க? சொல்லுங்க ஏன் மாத்துறீங்க? உங்களோட எமோஷன்ஸ் அது. அந்த பயம் வந்து இருக்கக்கூடாது. சப்போஸ் உங்க டிபி அடிச்சிருச்சுன்னா, எஸ்எல் அடிச்சா ஓகே. பட் நான் ராதர் பிரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி தான் எஸ்எல்லே வைக்கிறீங்க. இந்த லாஸ் ஆனாலும் எனக்கு ஓகே அப்டின்ட்டு சொல்லி தான் எஸ்எல் வைக்கிறீங்க. பட் ஏன் மாத்துறீங்க? தட் இஸ் மை கொஸ்டின். கரெக்ட். ஸோ அது வந்து இருக்கக்கூடாது. 3 வந்து டிசிப்ளின்டா இருக்கணும் ப்ரோ. ஆல்வேஸ் யூ ஷுட் பி டிசிப்ளின். லைக் நீ கன்சிஸ்டன்ஸா இரு ப்ரோ. எப்படி கன்சிஸ்டன்ட்டானா எப்படி ப்ரோ சொல்றீங்கன்னா, லைக் அக்கவுண்ட் சீக்கிரம் ப்ளோ பண்ணிட்டு மார்க்கெட் பக்கமே வராம இருக்கிறது. தட் இஸ் வெரி வெரி ராங் ஐ திங்க் ஸோ. ஃபர்ஸ்ட் டெமோ அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ணு. அதுல கன்சிஸ்டன்ஸா இரு. அதுல ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணு. அத எடு. அதுல சர்வைவ் பண்ணு. அத உன்னோட ரியல் மணியா நெனச்சு ட்ரேட் எடு. நெக்ஸ்ட் பேசிக்கா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வா. நீ கண்டிப்பா ப்ளோ பண்ண மாட்ட ப்ரோ. ஒருவேளை நீ ப்ளோ பண்ணாலும், கோ ஃபார் தி நெக்ஸ்ட் அக்கவுண்ட் ரைட் அஹெட். டோன்ட் வெயிட் ஃபார் சம் அதர் டெர்ம்ஸ் ஆர் அந்த மாரி நீ வந்து ரொம்ப வெயிட் பண்ணக்கூடாது. நீ கன்சிஸ்டன்ட்டா மார்க்கெட்ல இருக்கணும். உடைஞ்சு உட்கார்ந்துற கூடாது. ஏன்னா நோபடி இஸ் அ பெர்ஃபெக்ட் ட்ரேடர். நோபடி இஸ் 100% பிரெடிக்டட் ரைட். லைக் ஏன் இந்த ஃபீல்ட்ல 99% ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகுறாங்கன்னா, தே வில் குயிட் ஆஃப்டர் திஸ் ஃபேஸ். அவங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா குயிட் பண்ணிருவாங்க. அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க அப்படி இருக்கக்கூடாது. தட் இஸ் வாட் ஐ அம் சேயிங். ரைட். ஏன்னா எல்லாரும் மேக் பண்ணலாம் மணி. தட் இஸ் வாட் ஐ அம் ஆல்சோ டெல்லிங். ஈவன் நான் இப்போ வரைக்கும் மணி மேக் பண்ணல. லைக் இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். லைக் அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்காக. நான் இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் பே ரிக்வெஸ்ட் குடுக்க போறேன். ஸோ அதனால வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஐ கெஸ் தட் இஸ் வாட் ஐ அம் சேயிங். அதாவது இப்போ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா, ஏன்னா எல்லா பிகினர்ஸும் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மார்க்கெட்குள்ள வரதே சம்திங் லைக் தே நீட் மனி ஃபார் சம் அதர் பர்ப்பஸஸ். ரைட். எல்லாருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கும். அதனால தான் வந்து ட்ரேடிங்குள்ள வருவாங்க. சும்மா யாரும் வரமாட்டாங்கல்ல. ஸோ யூ ஷுட் வெயிட் ஃபார் தட் திங் டு கெட் ஆன் யூ. இட்ஸ் நாட் ஈஸி பிகாஸ் அதுல அவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா, அது கத்துக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி அவ்வளோ ஈஸியா கத்துக்கிறது இருந்தா யாரும் வந்து ஆ ஒரு எலான் மஸ்கோ, ஒரு அம்பானியோ அவங்கலாம் அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா? ரைட். ஸோ திஸ் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரைட். சைட் இன்கம் அப்படி நினைச்சு ட்ரீட் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் உங்களோட சைக்காலஜிக்கல் பிஹேவியர வந்து ட்ரீட் பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் பிகினரா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னும் ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கும்போது லைக் ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி மேல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, 10 இண்டிகேட்டர்ஸ் மேல யூஸ் பண்ணிக்கிட்டு ட்ரேட் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்த உடனே குட்டி ப்ராஃபிட் தான். அதுலயும் எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மென்ட்டா இருந்துச்சு. அப்புறம் போக போக தான் புரிஞ்சுச்சு கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே வி ஷுட் நாட் எக்ஸைட் லைக் திஸ் ஆர் ஃபியர க்ளோஸ் பண்றதோ, ஓவர் கான்ஃபிடன்ஸு இல்ல ஃபோமோல எக்ஸிட் ஆவறது. இப்படியெல்லாம் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுச்சு. தென் ஆஃப்டர் தட் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் லைக் ஸ்கால்ப்பு, ஸ்விங்கு, டெலிகிராம் சேனல்ஸ் இதுலலாம் சேர்ந்து நெறைய அடிபட்டுருக்கேன் நானு. அவங்கள நம்பி. அந்த தப்ப பண்ணாதீங்க. கண்டிப்பா பண்ணாதீங்க. சிக்னல் குரூப்ல சேராதீங்க. உண்மையாவே ஒரு ட்ரேடரா ஆகணும்ன்ட்டு வந்துட்டீங்கன்னா, நெவர் ரிலை ஆன் எனி ஆஃப் த சிக்னல் சேனல்ஸ். ஓகே. திஸ் இஸ் வாட் ஐ அம் சேயிங். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிய பாருங்க. இட் மே பி லிக்விடிட்டி, இட் மே பி ஐசிடி, இட் மே பி எஸ்எம்சி, எனி ஆஃப் த மாடல்ஸ். ட்ரெண்ட் ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் நீங்க எதுவா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ராட்டஜிய மட்டும் எடுங்க. அதுல மாஸ்டர் பண்ணுங்க. லைக் மினிமம் 5 to 6 மந்த்ஸ் அத யூஸ் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பேக் டெஸ்ட்டும் கண்டிப்பா பண்ண சொல்ல மாட்டேன். லைக் டெமோ கவுண்டர் ட்ரேட் பண்ணுங்க. டெமோ கவுண்டர் ட்ரேட் பண்ணி நீங்க யாருன்னு ப்ரூஃப் பண்றதுக்காக பண்ணாதீங்க. லைக் பண்ணுங்க. நீங்க பண்ண தான் வந்து அது உங்களுக்கு புரியும். ஸோ பிக் ஒன் ஸ்ட்ராட்டஜி. மாஸ்டர் தட் ஸ்ட்ராட்டஜி. மாஸ்டர் தட் இன்டு
பர்ட்டிகுலர் சிம்பிள் லைக் ஏன்னா ஒவ்வொரு பேர்ஸும் ஒவ்வொரு டைப் பிஹேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வந்து ஒரு மாதிரி பிஹேவ் ஆகும், பிட்காயின் ஒரு மாதிரி பிஹேவ் ஆகும், இந்த யூரோவஸ்டி ஒரு மாதிரி பிஹேவ் ஆகும். ஒரு ஒரு பேரை மாஸ்டர் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட், தட் வில் பி ஃபார் எனஃப் டு கிவ் யூ குட் ட்ரேட்ஸ், ரைட்? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டு டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க, அதுல ட்ரேட் பண்ணுங்க. த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு journal every traits that you take, like emotions, entry model, TP, SL, அதை ஏன் வச்ச, SL ஏன் வச்ச, TP ஏன் வச்ச, ட்ரேட் என்னாச்சு, ட்ரேட் எடுக்கும்போது என்னோட எமோஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே ஜானர் பண்ணுங்க. இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் that will help you in your future. Okay, next, the third thing is to patience is needed for traders. Like patience வந்து நீங்க ட்ரேடரா இருக்கிறீங்கன்னா எதுக்குமே வந்து நீங்க அவசரப்படக்கூடாது. ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா விட்டுருங்க, அப்படியே சார்ட் பக்கம் போகாதீங்க. வெதர் இட் இஸ் ஹிட் எஸ்எல் ஆர் இட் ஹிட்ஸ் டிபி, லீவ் தட் அட் இட்ஸ் ஓன் வே, ரைட்? நான் வந்து அப்படிதான் ஃபர்ஸ்ட் பிட்காயின்குள்ள, சாரி, கிரிப்டோக்குள்ள வந்தேன். ஒரு 5 to 6 months எனக்கு வந்து ஃபாரெக்ஸ் இருக்கிறதே தெரியாது, ப்ராப் ஃபார்ம்ஸ் எதுவுமே தெரியாது. நான் உங்களுக்கு ப்ராப் ஃபார்ம்ஸ் ஃபாரெக்ஸ் பத்தின வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஸோ லைக் நான் அப்படிதான் உள்ள வந்தேன். தென் நெக்ஸ்ட் ஃபாரெக்ஸ்குள்ள வந்தேன். இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். லைக் நான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன். மேபி எனக்கு வந்து பர்சனலா இந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் வந்து ஒர்க் ஆச்சு. அதனால நான் இந்த ஸ்ட்ராட்டஜிலேயே உட்காந்துட்டேன். வேற எந்த ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்றது இல்ல. பிளஸ் இண்டிகேட்டர்ஸ் இஸ் நாட் அ கம்ப்ளீட் ட்ரேடிங் டூல். இட் இஸ் ஜஸ்ட் அ ஹெல்ப்ஃபுல் டூல். உங்களோட டைம் சேவ் பண்றது தான் இண்டிகேட்டர், வேற ஒன்னுத்துக்கும் கிடையாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். இட் இஸ் ஜஸ்ட் அ புல் பேக் ஆர் ஆர்டர் பாக் லைக் தட். இங்க நீங்களே பார்க்கலாம், ஏன்ட்டு இதை நீங்களே போட்டுக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக தான் இண்டிகேட்டர். தவிர அதை நீங்க ரிலை பண்ணி அதன் மூலியமா நீங்க ட்ரேட்ஸ் எடுக்க கூடாது. ஓகேவா? நமக்கு அறிவு இருக்குல்ல, 6 அறிவு கொடுத்துருக்காருல்ல கடவுளு. அப்புறம் ஏன் நம்ம அதை வச்சு ட்ரேட் எடுக்கணும்? இண்டிகேட்டர் இஸ் ஜஸ்ட் சிஸ்டம் செட்டிங்ஸ், மேன். ஹவ் கேன் தட் பிகம் அ கம்ப்ளீட் டூல் டு டேக் ட்ரேட்ஸ்? ஓகேவா? தென் அப்படி பண்ணிக்கோங்க. ஜேர்னல் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடர்ஸ் பண்ற ஒரே மிஸ்டேக் வந்து they don't have a patience to get disciplined or get consistency, because consistency is the hardest thing that one person can ever learn. Yes guys, ரைட். நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உனக்கு புரியும். ஏன்னா வந்து இதை மட்டும் திரும்ப பண்ணாதீங்க. ஃபேக் மென்டார்ஸ் ஆர் டெலிகிராம் சிக்னல் குரூப்ஸ், எனி அதர் சேனல்ஸ், அதெல்லாம் சேராதீங்க. நிறைய சேனல்ஸ் இருக்கு, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நிறைய யூடியூப் சேனல்ஸ், டெலிகிராம் சேனல்ஸ் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஜெனியூனா இருக்கிறதா பார்த்து சேருங்க. ஸோ நிறைய ஸ்கேம்ஸ் தான் போயிட்டு இருக்கு, அதுல வந்து மாட்டிக்காதீங்க. ஓகே, தென் வந்து ஆஸ் அ பிகினரா பொறுமை வேணும். உங்களோட சைக்காலஜி வந்து நீங்க கத்துக்கணும், போக போக தான் கத்துப்பீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. அதனாலதான் வந்து நான் அந்த வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். நான் என்னென்ன தப்பு பண்ணேன், அதை நீங்க எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்க அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இந்த இந்த என்னன்னா, லைக் நான் ஏன் யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணனா, லைக் என்ன மாதிரி இருந்த ஒரு பிகினர் என்ன, எனக்கு கத்துக்க கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆச்சு. சப்போஸ் உங்களுக்கு அது கம்மியா ஆகணுன்றதுக்கோசரம் தான் நான் இந்த வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். இதுல பிகினர்ஸ் வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம், என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஓகே, ரைட்? அன்டில் தென், பாய் ஃப்ரம் மீ, இட்ஸ் வெரி அப்பன். ஸோ டேக் கேர் கைஸ், ட்ரேட் சேஃப். அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேடிங் இஸ் நாட் தட் மச் ஹார்ட் and it's not that much easy, right? So you have to spend time in trading. That is what we need. And spend time in trading na like charts முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது பேருக்கு ட்ரேடிங் கிடையாது. லைக் ரீடெஸ்ட் பண்ணுங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜியை, உங்களோட எமோஷன்ஸை மாஸ்டர் பண்ணுங்க. லைக் ஆனாலும் லாஸ் ஆனாலும் நம்ம லாஸஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் ட்ரேடிங், ரைட்? லாஸஸ் கண்டிப்பா இருக்கும். லாஸ் ஆகிறதுக்கோசரம் ட்ரேடிங்கை நிறுத்த முடியாது இல்லையா? இன்னொன்னு, லாஸ் ஆனதுனால நம்மளோட ஐடென்டிட்டி ஒன்றும் குறையாது. லைக் யூ நோ ஹூ யூ ஆர், தட் யூ ஹேவ் டு ட்ரேட். லைக் நான்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு
10 அக்கவுண்ட் அட் அ டைம்ல ப்ளோ பண்ணிட்டு அப்படியே உடைஞ்சு உட்கார்ந்திருக்கேன். எத்தன நாள் அப்படி. உடைஞ்சு உட்கார்றது ரைட்டு தான். பட் யூ ஹேவ் டு கேம் பேக் ஸ்ட்ராங்கர் மோர் தென் தட் பிஃபோர். யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் எவ்ரி மிஸ்டேக்ஸ் தட் யூ ஹேவ் டன் இன் தட் மார்க்கெட், ரைட்? ஏன்னா மார்க்கெட்ல வந்து நீங்க லாஸ் பண்றீங்கன்னா, maybe some mistakes, some maybe small reasons, but some is purposefully with some reason. You will learn everything from the market only at the losses. ஒரு 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 லாஸ்க்கு முன்னாடி தான் நீங்க லேர்ன் பண்ணீங்க ஒவ்வொன்றா தான். ஸோ don't ever feel like that you have lost completely. There is a way to begin everything right after that loss. So I hope you understand, guys. Next video la பார்க்கலாம். Until then, bye. நான் உங்களுக்கு வெல்கம். So please like பண்ணுங்க, comment பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. It will be useful for my upcoming videos. Thank you, guys.